அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது பிரியாணி, குஸ்காவோட தொட்டு சாப்பிட, புலாவ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டம் எல்லாத்தோடையும் நல்லா போகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுன்னு நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் அதிகமாகவே கொடுப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 3 கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். இதுக்கான மசாலா நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, வீட்டிலே அரைச்ச கறி மசால் பொடி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயோட இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ஒரு பாதி வேகட்டும். இதில் 4 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நான் ஏற்கனவே 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு குக்கரில் விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ இந்த பருப்புங்களை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு மாங்காவை கட் பண்ணி இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் பாதி கத்திரிக்காய் வேகணும், மாங்காய் முழுசாக வேகணும். அதனால் மூடி போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி 2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். மல்லித்தலை சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான தால்ச்சா ரெடி. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.